அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்எம்எம்எஸ் தேர்வு சேட் பகுதி ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் 2 மாதிரி வினாத்தாளில் கணித பாடப்பகுதியிலிருந்து கேட்கப்பட்டிருக்கும் ஒரு 20 வினாக்களுக்கான விடை விளக்கங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கேள்வி எண் 91 -1 +2 -3 +4 -5 ப்ளஸ் அப்படியே போயிட்டே இருக்குது. -785 +786 -787 +788 மதிப்பு என்ன? இந்த எண் தொடரை மிகை எண்களை தனியாகவும் குறை எண்களை தனியாகவும் பிரித்தோம்னா நமக்கு 2 எண் தொடர்கள் கிடைக்குது பாருங்கள். ஒற்றை இயல் எண்கள் -1 -3 -5, அதுபோல் -785 -787. மிகை எண்களை வரிசைப்படுத்தும் போது 2 + 4 + 6 + அப்படியே போயிட்டே இருக்கும். 786 + 788. இதில் எண் அதனுடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஒற்றைப்படை எண்களின் கூடுதல். ஏன்னா மைனஸ் எல்லாத்துலேயும் காமனாக வெளியே எடுத்துக்க முடியும். மைனஸ் காமனாக வெளியே எடுத்துக்கிட்டோம்னா 1 + 3 + 5 எது வரைக்கும் போகுதுன்னா 787 வரைக்கும். இதில் எண்ணுடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். எண் அப்படின்னா இதில் இருக்கிற உறுப்புகளின் எண்ணிக்கை. இந்த ஒற்றைப்படை எண் தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும்னா கடைசி டேர்ம் இருக்குது பாருங்கள், 787. அது கூட 1 ஆட் பண்ணி 2ஆல் வகுத்துக்கணும். 787 கூட 1 ஆட் பண்ணும்போது 788 வரும். 788 2ஆல் வகுத்திங்கன்னா 3 9 4. ஆகவே இந்த ஒற்றைப்படை எண் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை 394. இந்த இரட்டை எண் தொடர் வரிசையில் இருக்கிற உறுப்புகளின் எண்ணிக்கையும் 394. ஒற்றை எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஒற்றை எண்கள் வரிசையாக இருந்ததுன்னா அவற்றின் கூடுதல் பாருங்கள், n², அதுதான் ஃபார்முலா. n அப்படிங்கிறது கடைசி டேர்ம் போட்டுறக்கூடாது. இதில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை பாருங்கள், 1க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 5 தானே வந்திருக்கு. ஸோ இதை லாஸ்ட் டைம் கூட 1 கூட்டி 2ஆல் வகுத்துக்கிட்டோம்னா இந்த தொடரில் மொத்தமாக 394 உறுப்புகள் இருக்குது. ஸோ n² அப்படியே இருக்கட்டும், நம்ம 394 ஸ்கொயர் பண்ணிக்க வேண்டாம். இரட்டை எண் தொடர் வரிசை பாருங்கள், இரட்டை எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா அதுவும் நமக்கு தெரியும். n² + n, இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதாவது முன்னாடி மைனஸ் இருக்குது இல்லையா? ஸோ -n², இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். +n² + n. -n²க்கும் +n²க்கும் கேன்சல் ஆகிடும். n மட்டும்தான் இருக்கும். ஸோ n அப்படிங்கிறது 394. ஆகவே சரியான விடை 394, ஆப்ஷன் 2. ஃபார்முலா ஒருவேளை நினைவில் இல்லைன்னா ஃபார்முலா பயன்படுத்தாமலேயும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள், 1 2 3 4 5 இது மாதிரி வரிசையாக 788 வரைக்கும் வருது. முதல் எண் மைனஸ், அடுத்தது ப்ளஸ் நம்பர், அடுத்தது மைனஸ் நம்பர், அடுத்தது ப்ளஸ் நம்பராக இருக்குது. ஸோ 2 உறுப்புகளாக நம்ம எடுத்துக்கலாம். -2 +1 ஆட் பண்ணும்போது நமக்கு +1 தான் கிடைக்கும். அடுத்த 2 டேர்ம் எடுத்துக்கோங்க. -3 +4 இதை ஆட் பண்ணாலும் நமக்கு +1 தான் வரும். இது மாதிரி எத்தனை ஜோடிகள் இருக்குன்னா 394 ஜோடிகள் இருக்குது. ஸோ 394 முறை 1 1 அப்படின்னு வரும். ஆகவே 394 முறை 1ஐ ஆட் பண்ணும்போது 394 தான் வரும். ஆனால் கணக்கை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் சிறப்பான ஒன்றாக இருக்கும். ஒற்றை எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா n², இரட்டை எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா n² + n, இயல் எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா n × n + 1 / 2. கேள்வி எண் 92, ஒரு எண் கோடு கொடுத்துருக்காங்க ABCDE. மேற்கண்ட எண் கோட்டில் ABCD மற்றும் E ஆகிய புள்ளிகள் சம தூரத்தில் உள்ளன. அதாவது இடைப்பட்ட இடைவெளி பார்த்திங்கன்னா சமமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. A = 0.86, இதனுடைய மதிப்பு 0.86. B = 1.1 எனில் E என்ற புள்ளி எது? இது ஒரு எண் தொடர் மாதிரி தான். A அப்படிங்கிற புள்ளி 0.86 அப்படின்னா B 1.1. இதனுடைய வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். 1.1லேருந்து
0.86 மைனஸ் பண்ணணும். பாருங்கள், மேலே இங்கே 0 போட்டுக்கலாம், மதிப்பு மாறாது. வித்தியாசம் பாருங்கள், 0.24. ஏ என்ற புள்ளி 0.86ன்னு சொல்லிட்டாங்க. அது கூட 0.24 ஆட் பண்ணால் பி அப்படிங்கிற புள்ளி கிடைக்கும். 2 எழுத்துக்களுக்கு இடைப்பட்ட தொலைவு சம தூரம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பியிலேருந்து சி கிடைக்கணும்னாலும் 0.24 ஆட் பண்ணணும். இதுலேயும் ஒரு 0.24 ஆட் பண்ணணும். இதுலேயும் ஒரு 0.24 ஆட் பண்ணணும். மொத்தமாக 1 2 3 4 4 முறை 0.24 எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 4 16 மிச்சம் 1 8 8 1 9. ஸோ 0.96 அப்படிங்கிறத ஏ அப்படிங்கிற புள்ளி கூட ஆட் பண்ணிக்கணும். 0.86 உடன் 0.96 ஆட் பண்ணிக்கலாம். 12 மிச்சம் 1 18 மிச்சம் 1 ஒன்றுகளிட மதிப்பில் 1 வந்துடும். ஆகவே 1.82 அதுதான் சரியான விடை, ஆப்ஷன் 2. இ அப்படிங்கிற புள்ளி 1.82. கேள்வி எண் 93. கியூப் ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 324 ரூட்டுக்குள்ளே ரூட் இருக்குது, ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 529 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. முதல்ல உள்ள இருக்கிறதுக்கான வர்க்க மூலத்தை கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் தான் அதனுடைய மதிப்பின் கன மூலத்தை கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 324 இதற்கு என்ன அர்த்தம்? 324இன் வர்க்க மூலம் கண்டுபிடிக்கணும். 324இன் வர்க்க மூலம் 18, 625இன் வர்க்க மூலம் 25, 529இன் வர்க்க மூலம் 23, 4இன் வர்க்க மூலம் 2. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? கியூப் ரூட் ஆஃப் 18 ப்ளஸ் 25 ப்ளஸ் 23 மைனஸ் 2, 25 மைனஸ் 2 23, 23 23 46, 46உடன் 18 ஆட் பண்ணும்போது 64 கிடைக்கும். கியூப் ரூட் ஆஃப் 64 அப்படிங்கிறத கியூப் ரூட் ஆஃப் 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4 அப்படின்னு பிரித்து எழுத முடியும். கன மூலம் அப்படின்னாவே 4 சமகாரணிகளுக்கு ஒரு காரணி வெளியே எடுத்து எழுதிக்க முடியும். ஸோ 4 அப்படிங்கிறது தான் சரியான விடை, ஆப்ஷன் 2. கேள்வி எண் 94. -3/2 ஹோல் பவர் எக்ஸ் இன்ட்டு 2/-3 ஹோல் பவர் -2 சமம் 1 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? கணக்கில் -3/2 ஹோல் பவர் எக்ஸ்ன்னு இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். இன்ட்டு பாருங்கள், இதில் அடுக்கில் -2 இருக்குது, அதை நம்ம +2ன்னு எழுதணும். அப்படின்னா பகுதியை தொகுதியாகவும் தொகுதியை பகுதியாகவும் மாற்றி எழுதிக்க முடியும். ஸோ -3/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்க முடியும். இதனுடைய மதிப்பு 1. ஏன்னா நமக்கு ஃபார்முலா இருக்குது, அடுக்கு விதிகளில் a⁻m ஈக்குவல் டு 1/a⁻m. அதைத்தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். பாருங்கள், இப்போ அடிமானங்கள் சமமாக இருக்குது, அடுக்குகளை ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ -3/2 அதனுடைய அடுக்கில் x+2 சமம் 1. இப்போ அடிமானங்கள் சமமாக இருந்தால் தான் அடுக்குகளை நம்ம சமப்படுத்த முடியும். ஆனால் இங்கே அடிமானம் -3/2, இங்கே 1 சமப்படுத்த முடியாது. இதனுடைய அடுக்கு 0ன்னு வந்துச்சுன்னா அதனுடைய வேல்யூ 1 அப்படின்னு வரும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக -2 கொடுத்தோம்னா என்னாகும்? -3/2 -2 +2 சமம் 1. -2 +2 ஆட் பண்ணும்போது 0 ஆகிடும். -3/2 பவர் 0 ஈக்குவல் டு 1. எனிதிங் பவர் 0 அதனுடைய வேல்யூ 1. ஏன்னா அடுக்கு விதிகளில் a⁻0 ஈக்குவல் டு 1ன்னு படிச்சிருக்கோம். ஆகவே எக்ஸோடைய மதிப்பு -2ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது தான் நமக்கு 1ன்னு கிடைக்குது. ஆகவே எக்ஸின் மதிப்பு -2, ஆப்ஷன் 1. கேள்வி எண் 95. ஒரு சாய் சதுரத்தின் ஒரு மூலைவிட்டம் 10% குறைகிறது, மற்றொரு மூலைவிட்டம் 20% அதிகரிக்கிறது எனில் பரப்பளவில் என்ன மாற்றம் ஏற்படும்? சாய் சதுரத்தின் பரப்பளவிற்கான ஃபார்முலா 1/2 × d1 × d2 சதுர அலகுகள். கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு மூலைவிட்டம் 10% குறைகிறது. பாருங்கள், நம்ம மூலைவிட்டத்தின் அளவு d1 சமம் 100 அப்படின்னு எடுத்துக்கலாம், d2வும் 100ன்னு எடுத்துக்கலாம். அப்போ தான் 10% குறையுதுன்னா நமக்கு 10% குறைச்சிட்டு 90 அப்படின்னு ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும்.
அதே மாதிரி மற்றொரு மூலைவிட்டம் 20% அதிகரிக்கின்றது. அப்போ 100ல் 20% 20 தான். இப்போ 120 அப்படின்னு எடுத்துக்க முடியும். பாருங்கள், ஃபஸ்ட்டு நார்மலாக போட்டுக்கலாம். 1/2 இன்ட்டு முதல்ல D1 D2 ரெண்டுமே 100 அப்படின்னு போட்டு எவ்வளோ வேல்யூ வருது அப்படின்னு பார்க்கலாம். 100 இன்ட்டு 100ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 5000 சதுர அலகுகள் அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. ஒருவேளை கணக்கில் சொன்ன மாதிரி முதல் மூலைவிட்டத்தை 10% குறைச்சும் இரண்டாவது மூலைவிட்டத்தை 20% அதிகரித்தும் நம்ம போட்டு பார்க்கலாம். இப்போ என்ன வரும்? 1/2 இன்ட்டு 90 பெருக்கல் 120. இப்போ என்ன பண்ணிட்டோம்? முதல் மூலைவிட்டத்தை 10% குறைச்சிட்டோம், இரண்டாவது மூலைவிட்டத்தில் 20% இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். 120 பெருக்கல் 45 சமம் 120 பெருக்கல் 45 சமம் 5400. இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 5000லேருந்து 5400 அப்படிங்கும்போது 400 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ பர்சன்டேஜில் தான் நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 5000 அதற்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 400 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 100க்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் பர்சன்டேஜ். பாருங்கள், இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. 40ல் எத்தனை 5 இருக்குன்னா 8 முறை இருக்குது, 8 40. இப்போ 8% உயர்ந்திருக்கும். 8% கூடும் அப்படிங்கிறது தான் சரியான விடை, ஆப்ஷன் 2. கேள்வி எண் 96. சதுரங்க பலகையில் செஸ்போர்டு ஒரு வெள்ளை கட்டத்தின் பக்க அளவு 3 சென்டிமீட்டர் எனில் அனைத்து கருப்பு கட்டங்களின் பரப்பளவு என்ன? ஒரு செஸ் போர்டில் 8x8 மொத்தமாக 64 கட்டங்கள் இருக்கும். அந்த செஸ் போர்டில் கருப்பு கலர் கட்டம் 32, வெள்ளை கலர் கட்டம் 32 எண்ணிக்கையிலையும் இருக்கும். ஒரு வெள்ளை கட்டத்தின் பக்க அளவு 3 சென்டிமீட்டர். எல்லாமே சதுரமாக தான் இருக்கும். வெள்ளை கலர் கட்டமோ கருப்பு கலர் கட்டமோ எல்லாம் சேமாக தான் இருக்கும். பக்க அளவு 3 சென்டிமீட்டர் அப்படின்னா பரப்பளவு இதனுடைய வடிவம் சதுரம் இல்லையா? இப்போ பக்கம் பெருக்கல் பக்கம், ஒரு கட்டம் அதனுடைய பரப்பளவு 9 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அனைத்து கருப்பு கட்டங்கள் மொத்தமாக 32 கருப்பு கட்டங்கள் இருக்கும். ஆகவே 32 பெருக்கல் 9 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சமம் 18 மிச்சம் 1 27 1 28 288 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அப்படி இல்லைன்னா சதுர சென்டிமீட்டர். சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 97. ஒரு வயலின் நீளம் 40 மீட்டர், அகலம் 20 மீட்டர். பாருங்கள், நீளம் இதுதான் 40 மீட்டர், அகலம் இது 20 மீட்டர். அவ்வயலில் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளதை போன்று 2 மீட்டர் அகலமுள்ள வாய்க்கால் செல்கிறது. எனவே வயலில் பயிர் விளையும் இடத்தின் பரப்பளவு என்ன? இப்போ நிழலிட்டிருக்காங்க இல்லையா, இது எல்லாமே வாய்க்கால். இப்போ மொத்த செவ்வகத்தில் வாய்க்காலின் பரப்பளவை நம்ம மைனஸ் பண்ணும்போது இந்த வயல் அதனுடைய பரப்பளவு கிடைச்சிரும். மொத்த செவ்வகத்தின் பரப்பளவு பாருங்கள், நீளம் 40 மீட்டர், அகலம் 20 மீட்டர். செவ்வகத்தின் பரப்பு 40 பெருக்கல் 20 சமம் 800 சதுர மீட்டர் மொத்த பரப்பு. இதில் வாய்க்காலின் பரப்பு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். இது பாருங்கள், மொத்த நீளம் 40 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட கட் பண்ணி இந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். பேலன்ஸ் என்ன ஏரியா இருக்கும், இது ஃபுல்லாக இருக்கும். ஸோ முதல்ல இதுக்கு ரெண்டுக்கும் கண்டுபிடிச்சிடலாம். நீளம் என்னவாக இருக்கும்? 40 மீட்டர், அகலம் 2 மீட்டர். ஸோ மேலே இருக்கிறது 800 சதுர மீட்டர், 80 சதுர மீட்டர். அடுத்து இந்த பரப்பு எடுத்துக்கலாம். மொத்த அகலம் 20 மீட்டர், இதில் ஒரு 2 மைனஸ் பண்ணிடணும். இப்போ 18 மீட்டர், இது 2 மீட்டர் அகலம். ஸோ மற்றொன்று 18 மீட்டர் பெருக்கல் 2 மீட்டர், இப்போ 36 சதுர மீட்டர். வாய்க்காலின் பரப்பு அப்படிங்கும்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 116 சதுர மீட்டர். இந்த வயலுடைய மொத்த பரப்பு 800 சதுர மீட்டர். அதிலிருந்து இந்த வாய்க்காலின் பரப்பு 116 மைனஸ் பண்ணிட்டோம்னா பயிர் விளையும் இடத்தின் பரப்பளவு கிடைச்சிரும். 800 சதுர மீட்டர்லேருந்து 116 சதுர மீட்டரை மைனஸ் பண்ணிடலாம்.
684 சதுர மீட்டர் அப்படிங்கிறது தான் சரியான விடை, ஆப்ஷன் 3. கேள்வி எண் 98. ஆரம் 14 சென்டிமீட்டர், மையக்கோணம் 45 டிகிரி, வில்லின் நீளம் 11 சென்டிமீட்டர் உள்ள வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு என்ன? வட்டக்கோண பகுதியின் பரப்பளவுக்கான ஃபார்முலா θ/360 டிகிரி இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள். இதில் தீட்டா அப்படிங்கிறது 45 டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு பை 22/7. ஆரம் எவ்வளோ? 14 சென்டிமீட்டர். ஸோ ஆர் ஸ்கொயர்டுங்கும்போது 14 × 14. 45 360 8 முறை இருக்குது. 1 7 2 7 14. இந்த 2 8 வச்சு சுருக்கும்போது 4, 2ஆல் சுருக்குனா 11, இது 2ஆல் சுருக்குனா 7. ஸோ 7 × 11 சமம் 77 சதுர சென்டிமீட்டர். 77 சதுர சென்டிமீட்டர், ஆப்ஷன் 3. கேள்வி எண் 99. 3x இன்ட்டு ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் 3y இன்ட்டு இசட் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3z இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் சமம் என்ன? எல்லாத்தையும் பெருக்க வேண்டியதான். 3x இன்ட்டு ஒய் என்ன கிடைக்கும்? 3xy மைனஸ் 3x இன்ட்டு இசட், இப்போ 3xz. அடுத்து இதை பெருக்கணும். 3y இன்ட்டு இசட் ப்ளஸ் 3yz வரும். இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் போட்டுக்கலாம். 3y இன்ட்டு எக்ஸ், 3yxன்னு எழுத வேண்டாம், ஆர்டராக போட்டுக்கலாம். 3xy ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டராக எழுதுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இதை பெருக்கணும். 3z இன்ட்டு எக்ஸ் 3xz மைனஸ் 3zy, இப்போது 3yz. எல்லாத்தையும் சுருக்கிக்கலாம். xy டேர்ம் எங்கேயாவது இருக்கானா? இங்கே இருக்குது. ப்ளஸ் 3xy மைனஸ் 3xy கேன்சல் ஆகிடும். மைனஸ் 3xz ப்ளஸ் 3xz கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 3yz மைனஸ் 3yz கேன்சல் ஆகிடும். ஸோ வேல்யூ நமக்கு 0 அப்படின்னு வரும், ஆப்ஷன் 1. கேள்வி எண் 100. 2√0 ப்ளஸ் 2√1 ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 கியூப் டேஸ் டேஸ் 2√15 ப்ளஸ் 2√16 1ஆம் இலக்கம் என்ன? அப்படியே அடுக்கு 16 வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிகிட்டே வரணும். விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கம் கணக்குகள் பொறுத்த வரைக்கும் முதல்ல அடிமானத்தின் 1ஆம் இலக்கம் பார்க்கணும். இதில் ஒரு இலக்கம் மட்டும்தான் இருக்குது, அதுவும் 2 தான் இருக்குது. 2 அப்படின்னு வந்தாவே அது வகை 3இன் கணக்கை சேர்ந்தது. இப்போ 2√1னா அதனுடைய வேல்யூ 2 தான். 2 ஸ்கொயர் அதனுடைய வேல்யூ 4. 2 கியூப் அதனுடைய வேல்யூ 8. 2√4 அதனுடைய வேல்யூ 16. ஸோ 1ஆம் இலக்கம் 6. 2√0 அதை மட்டும் நம்ம தனியாக வச்சுக்கலாம், அதனுடைய வேல்யூ 1 தான். இதற்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 16 அடுக்கு எண்கள் இருக்குது. 2√1 அதனுடைய விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கம் 2. 2√2 அதனுடைய விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கம் 4. 2 கியூப் அதனுடைய விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கம் 8. 2√4 அதனுடைய விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கம் 6. ஒன்றுகள் இடமதிப்பு மட்டும்தான் போடணும். 16 இருந்தாலும் சரி, அதனுடைய ஒன்றுகள் இடமதிப்பு மட்டும்தான் நமக்கு வேணும். ஸோ 6. அடுத்தது 2√5 என்ன வரும்னு பார்க்கலாம். 32. 2 மீண்டும் அதே மாதிரி தான். 2 4 8 6 2 4 8 6 இதே தான் ரிப்பீட்டாக வரும். எது வரைக்கும் வரும்னா 16 வரைக்கும். ஸோ எத்தனை பேர் இருக்குன்னா 4 பேர் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பேருக்கு எவ்வளோ வருது? 10 20. இப்போ 4 பேருக்கு 4 முறை 20 அப்படின்னு வரும். 4 முறை 20ங்கும்போது 80. இங்கே ஒரு 1 தனியாக வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ 1 நம்ம ஆட் பண்ணும்போது 81. 1ஆம் இலக்கம் தான் கேட்குறாங்க. ஸோ 1ஆம் இலக்கம் 1. சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 101. m சமம் 1.73, n சமம் -0.27 எனில் m கியூப் மைனஸ் 3m² n ப்ளஸ் 3mn² ப்ளஸ் n கியூபின் மதிப்பு என்ன? இது ஒரு கன முற்றொருமை. இதற்கு பதிலாக நம்ம m - n ஹோல் கியூப் அப்படின்னு எழுத முடியும். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் எம்முடைய வேல்யூ 1.73 அப்படின்னும் n அதனுடைய வேல்யூ நல்லா பாருங்கள் 0 -0.27 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எம்க்கு பதிலாக 1.73 மைனஸ் என்க்கு பதிலாக -0.27
ஹோல் கியூப். இப்போ 1.73 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 0.27 ஹோல் கியூப். ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 2 கியூப் அப்படின்னு வரும். 2 கியூப் அதனுடைய மதிப்பு 8. ஸோ ஆப்ஷன் 1. கேள்வி 102. 4 அடுத்தடுத்த 7 மடங்குகளின் கூடுதல் 658 எனில் அவற்றுள் இரண்டாவது சிறிய எண் எது? 7 மடங்குகள் நமக்கு தெரியும். 7, 14, 21, 28, 35 இது போல் போயிட்டே இருக்கும். எந்த 7 4 மடங்குகள் ஆட் பண்ணால் 658 வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதில் இரண்டாவது சிறிய எண் எது அப்படிங்கிறது தான் கேள்வி. 4 அடுத்தடுத்த 7 மடங்குகள், இதுதான் ரொம்ப முக்கியம். 7 மடங்கு அந்த எண்ணை நாம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அடுத்த 7 மடங்கு அப்படிங்கும்போது முதல் எண்ணு கூட 7 கண்டிப்பாக கூட்டியிருப்பாங்க. அடுத்த எண்ணுக்கு மீண்டும் ஒரு 7 கூட்டியிருப்பாங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 14. அடுத்த எண்ணுக்கு கண்டிப்பாக இன்னொரு 7 கூட்டியிருப்பாங்க, எக்ஸ் ப்ளஸ் 21. இதுதான் அடுத்தடுத்த 4 7 மடங்குகள். இதனுடைய கூடுதல் 658 அப்படின்னு கணக்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது முதல் எண், இது இரண்டாவது எண், மூன்றாவது எண், நான்காவது எண். இதில் இரண்டாவது எண், இதுதான் இரண்டாவது மிகச்சிறிய எண். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 7 என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 4x 7 + 14 21 21 21 42 சமம் 658 ப்ளஸ் 42 அந்த பக்கம் போகும்போது மைனஸ் 42 மாறிடும். 658 42 மைனஸ் பண்ணால் 616. ஸோ எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு வேணும்னா 616ஐ நம்ம 4ஆல் வகுக்கணும். ஒரு நாள் 4, மீதி 2, 5 20, 4 16. ஸோ எக்ஸின் மதிப்பு 154. அதாவது முதல் 7 மடங்கு 154, அடுத்த 7 மடங்கு 161, அது கூட 7 ஆட் பண்ணிக்கணும் இல்லையா. அடுத்தது 168, அடுத்தது 175. இதுதான் அடுத்தடுத்த 7 மடங்குகள். அதில் இரண்டாவது சிறிய எண் 161. சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 103. கொடுக்கப்பட்ட படத்தில் ஏ என்பது ஓரலகு நீளமுடைய சதுரம். ஏ பாருங்கள், ஓரலகு அப்படின்னா 4 பக்கங்களும் ஓரலகு அப்படின்னு தான் அர்த்தம். இதுவும் ஒன்று தான். பி சி ஆகியனவும் சதுரங்களே. பி அப்படிங்கிறதும் சதுரம்தான், சி அப்படிங்கிறதும் சதுரம்தான் எனில் கொடுக்கப்பட்டுள்ள மூலைவிட்ட கோட்டின் நீளம், அதாவது இந்த கோட்டின் நீளம் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். பாருங்கள் படத்தில் இது 1 அப்படின்னா இந்த பகுதியும் 1 தான். பாருங்கள் இது ஒரு 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பி என்ற சதுரத்தின் பக்க அளவுகள் 2. ஸோ இதுவும் 2 தான். பாருங்கள் இது 2ன்னா இதுவும் 2 தானே. ஸோ மேலே ஒரு 1. அப்போது சி என்ற சதுரத்தின் பக்க அளவுகள் 3. இப்போ இந்த நீளம் பாருங்கள், இது ஒரு செங்கோண முக்கோணம். அடிப்பக்கம் எவ்வளோ வரும்? 6 அலகுகள். அடிப்பக்கம் 6 அலகுகள், உயரம் 3 அலகுகள். செங்கோண முக்கோணம் நமக்கு நல்லாவே தெரியும். கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இப்போ நமக்கு இந்த மூலைவிட்ட கோடு தெரியணும் அப்படின்னா மூலைவிட்ட கோட்டின் நீளம் சமம், அதுதான் கர்ணம் இல்லைங்களா. இப்போ மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதல், இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர்னு வரும். அடிப்பக்கம் 6, ஸோ 6 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். பிதாகரஸ் தேற்றப்படி மூலைவிட்ட கோட்டின் நீளம் என்பது செங்கோண முக்கோணத்தின் கர்ணம். செங்கோண முக்கோணத்தின் கர்ணம் தெரியணும்னா இந்த முக்கோணத்தின் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அதை ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கணும். 6 ஸ்கொயர் 36, 3 ஸ்கொயர் 9, இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 45ன்னு வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 45 அதனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். 45ஐ 5ஆல் வகுத்தோம்னா 9, 9ஐ 3ஆல் வகுத்தோம்னா 3. ஆகவே 45இன் காரணிகளை 5 × 3 × 3ன்னு எழுத முடியும். 2 3க்கு ஒரு 3 வெளியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 3 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 அலகுகள். ஆப்ஷன் 4. கேள்வி எண் 104. கொடுக்கப்பட்ட இணைகரத்தில் ஏஇ சமம் 4 சென்டிமீட்டர். ஏஇ அப்படின்னா இந்த இணைகரத்தின் உயரம் 4 சென்டிமீட்டர். ஏடி 5 சென்டிமீட்டர். ஏடினா இது இணைகரத்தின் இந்த பக்கம் 5 சென்டிமீட்டர்.
ஏஎஃப் அப்படின்னா இந்த நீளம் 8 சென்டிமீட்டர் எனில் இணைகரத்தின் பரப்பளவு காண்க. இணைகரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா பிஹெச் சதுர அலகுகள். பாருங்கள், ஹச் இந்த இணைகரத்தின் உயரம் 4 அப்படின்னு நம்மளால் எடுத்துக்க முடியும். பி அப்படின்னா அடிப்பக்கம், ஒன்று டிசி நமக்கு தெரியணும், அப்படி இல்லைன்னா ஏபி நமக்கு தெரியணும். பாருங்கள், ஏஎஃப் 8 சென்டிமீட்டர்னால் இசி இதுவும் 8 சென்டிமீட்டர் தான். பாருங்கள், இது ஒரு செங்கோண முக்கோணம். கர்ணத்தின் அளவு 5 சென்டிமீட்டர். மற்ற இரு பக்கங்களில் ஒரு பக்கம் 4னா மற்றொரு பக்கம் கண்டிப்பாக 3 தான். ஏன்னா பிதகோரியன் 3 தொகுதியில் 3, 4, 5 அப்படிங்கிற பக்கங்கள் தான் செங்கோண முக்கோணங்களாக அமைய முடியும். ஆகவே இது ஒரு 3, இந்த பக்கம் ஒரு 8. ஆகவே இணைகரத்தின் அடிப்பக்கம் 3 + 8 = 11 சென்டிமீட்டர். இப்போ பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம். பி 11 சென்டிமீட்டர் பெருக்கல் ஹச் 4 சென்டிமீட்டர். 11 பெருக்கல் 4 = 44 சதுர சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர். 44 ஆப்ஷன் 4. கேள்வி எண் 105 பொறுத்துக. ஏ முக்கோணத்தின் வெளிக்கோணங்களின் கூடுதல். வெளிக்கோணங்களில் முக்கியமான 2 பண்புகள் இருக்குது. ஒரு முக்கோணத்தின் வெளிக்கோணமானது அந்த வெளிக்கோணத்தின் இரு உள்ளெதிர்கோணங்களின் கூடுதலுக்கு சமம். இரண்டாவது பண்பு, முக்கோணத்தின் வெளிக்கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து இரண்டாவது, இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமமாக இருக்கும். சாய் சதுரத்தின் ஒரு ஜோடி அடுத்துள்ள கோணங்கள் கூட்டும்போது 180 டிகிரி. ஸோ அதை மிகை நிரப்பிகளாக சொல்லலாம். டி முக்கோணத்தில் செங்கோணம் தவிர்த்த மற்ற கோணங்கள். எந்த முக்கோணமாக இருந்தாலும் சரி, முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இதில் ஒரு கோணம் செங்கோணம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இது செங்கோண முக்கோணம். செங்கோணத்தை தவிர்த்த மற்ற கோணங்கள் அவற்றின் கூடுதல் 90 டிகிரியாக இருக்கும். அந்த 90 டிகிரி அப்படிங்கிறத இப்போ நிரப்பு கோணங்கள் அப்படின்னும் சொல்லிக்கலாம். இப்போ ஏவுக்கு 4, பிக்கு 3. பாருங்கள், சரியான விடை ஆப்ஷன் 4 இருக்குது. கேள்வி எண் 106 படத்தில் கோணம் ஏ 68 டிகிரி. இந்த கோணம் 68 டிகிரி. டிஇ பேரலல் பிசி. டிஇ பேரலல் பிசி இவை இரண்டும் இணைகோடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோணம் பி 43 டிகிரி. இது 43 டிகிரி அப்படின்னா கோணம் ஏஇடி. ஏஇடி இந்த கோணத்தின் அளவு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இரண்டும் இணைகோடுகள் அப்படின்னா கோணம் பி, கோணம் டி இவை இரண்டும் ஒத்த கோணங்கள் அப்படின்னு சொல்ல முடியும். ஒத்த கோணங்கள்னால் அவை இரண்டும் கோணங்களின் அளவுகள் சமமாக இருக்கும். இப்போ கோணம் பி 43 டிகிரினா கோணம் டியும் 43 டிகிரி தான். இப்போ முக்கோணம் ஏடிஇ மட்டும் எடுத்துக்கலாம். அதில் 2 கோணங்கள் நமக்கு தெரியுது. கோணம் ஏ 68 டிகிரி கணக்கில் நேரடியாக சொல்லிட்டாங்க. கோணம் டி பி 43னா டியும் 43 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இ அப்படிங்கிற கோணத்தை மட்டும் கண்டுபிடிச்சிட முடியும். அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இந்த ரெண்டையும் கூட்டி 180 மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். 68 + 43 = 111. இந்த பக்கம் அனுப்பும்போது -111 ஆகிடும். 180 111 மைனஸ் பண்ணால் எக்ஸ் = 69 டிகிரி. சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 107 300இல் 5% + 400இல் 4% - 500இல் 3% சமம் என்ன? எளிமையான கணக்கு தான். 300இல் 5% அப்படின்னா 300 பெருக்கல் 5/100 கூட்டல் 400இல் 4%. ஸோ 400 பெருக்கல் 4/100 மைனஸ் 500இல் 3%. ஸோ 500 பெருக்கல் 3/100. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிடும். 15 ப்ளஸ் இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிடும். 4 4 16 மைனஸ் இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிடும். 15 ப்ளஸ் 15 மைனஸ் 15 கேன்சல் ஆகிடும். ஸோ ஆன்சர் 16. 16 என்பது தான் சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 108 ஒரு பங்கு சந்தையின் குறியீட்டு எண்ணானது 10 நாள்களில் 25% வீழ்ச்சி அடைகிறது.
மீண்டும் அதே நிலையை எட்ட எவ்வளவு உயர வேண்டும்? பங்குச்சந்தையில் எவ்வளோ புள்ளிகள் இருந்தது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அது 100 புள்ளிகள் இருந்ததாக நம்ம எடுத்துக்கலாம். 10 நாளில் 25% வீழ்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 25% அப்படிங்கிறது 25 தான். இப்போ 100 புள்ளிகளாக இருந்தது எவ்வளோ ஆகி போயிருக்கும்? 75 புள்ளிகள் தான் இருந்திருக்கும். மீண்டும் அதே நிலையை எட்ட எவ்வளவு உயர வேண்டும்? மீண்டும் நமக்கு 100 கிடைக்கணும். அப்போ எவ்வளோ தேவை? 25 தேவை. இப்போ 75இன் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் 25. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட முடியும். எக்ஸ் சமம் 25. பாருங்கள், பெருக்கல் இருக்கிறது கீழே வந்துடும் 75, வகுத்தல் இருக்கிறது மேலே போயிடும் பெருக்கலுக்கு. ஒரு 25 25, 3 25, 75. 100ஐ 3ஆல் வகுக்கணும். ஸோ 33 முறை இருக்குது, மீதி 1 டிவைடட் பை 3. இப்போ 33 1/3%. ஆப்ஷன் 4. கேள்வி எண் 109. 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண்கள் 78ஆக உள்ளது. முதல் 12 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 75 மற்றும் கடைசி 12 மாணவர்களின் சராசரி 79.5 ஆகும். 13வது மாணவனின் மதிப்பெண் என்ன? கணக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 25 மாணவர்களின் மொத்த மதிப்பெண் என்னவாக இருக்கும்? 78 பெருக்கல் 25. இது ரெண்டையும் பெருக்கணும்னா நமக்கு 1950 கிடைக்கும். அடுத்தது முதல் 12 மாணவர்களின் சராசரி. 12 மாணவர்களின் சராசரி 75னா அந்த 12 மாணவர்களின் மொத்த மதிப்பெண் 75 பெருக்கல் 12. 75 பெருக்கல் 12 எவ்வளோ? 2 75 150, 1 75 75. ஸோ 900 மதிப்பெண்கள் கிடைக்கும். ஆகவே முதல் 12 மாணவர்களின் மொத்த மதிப்பெண்கள் 900. கடைசி 12 மாணவர்களின் மொத்த மதிப்பெண்கள் பார்க்கலாம். 79.5 பெருக்கல் 12. 10 மிச்சம் 1 18, 18 1 19 மிச்சம் 1 14, 14 1 15, 795. ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 0 14 மிச்சம் 1 14 15 மிச்சம் 1 8 1 9. 954 மதிப்பெண்கள். 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. ஆகவே 25 மாணவர்களின் மொத்த மதிப்பெண்கள் கண்டுபிடிச்சிட முடியும். ரெண்டையும் பெருக்கிக்கணும். 25 மாணவர்களின் மொத்த மதிப்பெண்கள் 1950. முதல் 12 மாணவர்களின் மொத்த மதிப்பெண்கள் 900. கடைசி 12 மாணவர்களின் மொத்த மதிப்பெண்கள் 954. ரெண்டையும் கூட்டி இதிலேருந்து மைனஸ் பண்ணிடணும். 1950 மைனஸ் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 4 5 18 1854. 1950லேருந்து 1854 மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிற ஒரு மாணவர், அதாவது 13வது மாணவனின் மதிப்பெண் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். 96 மதிப்பெண்கள். ஆகவே 13வது மாணவனின் மதிப்பெண்கள் 96. ஆப்ஷன் 3. கேள்வி எண் 110. ஒருவரிடம் 3 வேட்டிகளும் 5 சட்டைகளும் 4 கால் சட்டைகளும், கால் சட்டைனா ஃபேண்ட்டு, உள்ளன எனில் அவர் எத்தனை வழிகளில் அவ்வாடைகளை தனது திருமண நாளன்று அணிய முடியும்? ஒருவர் அப்படின்னா வேஷ்டி சட்டை அணியலாம். அப்படி இல்லைன்னா சட்டை கால் சட்டை அணிய முடியும். வேட்டியும் கால் சட்டையும் ஒரே சமயத்தில் அணிய முடியாது இல்லையா? ஆகவே வேட்டியும் சட்டையும் அப்படிங்கிற வகையில் அவர் தேர்வு செஞ்சார் அப்படின்னா 3 பெருக்கல் 5 15 வாய்ப்புகள் இருக்குது. அவர் ஒருவேளை சட்டையும் ஃபேண்ட்டும் கால் சட்டையும் போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணார் அப்படின்னா 5 × 4 மொத்தமாக 20 வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 15 + 20 சமம் 35 வாய்ப்புகள் அவருக்கு இருக்குது. சரியான விடை ஆப்ஷன் 4. சேட் பகுதி ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் 2 மாதிரி வினாத்தாளில் அறிவியல் பாடப்பகுதியிலிருந்து கேட்கப்பட்டிருக்கும் 35 வினாக்களுக்கான விடை விளக்கங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. கணித பாடத்திலிருந்து கேட்கப்பட்டிருக்கும் இந்த 20 வினாக்களுக்கான விடை விளக்கங்களில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.